அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கிளைத்த இவ்வுடம்பில் ஆசை எல்லளவும் கிளைத்திலேன். பசியற உணவு திளைத்திடுந்தோறும் வெறுப்போடும் உண்டேன். இன்றுமே வெறுப்பில் உண்கின்றேன். தலைத்திடு முடை ஊன் உடம்பொரு சிறிதும் தடித்திட நினைத்திலேன். இன்றும் இளைத்திட விளைகின்றேன். இது நான் தான் எம்பல் எண்ணி அறிந்ததுவே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் எந்தை பெருமானே, தலைத்திருக்கின்ற இந்த உடம்பின் மேல் எல்லளவும் ஆசை கொண்டிலேன். பசி நீங்கும்படி உணவு உட்கொள்ளும் போதும் வெறுப்போடே உண்டேன். இப்பொழுதும் வெறுப்புடனே உண்கின்றேன். கட்டுப்படுத்தி முடை நாற்றம் செய்யும் தசையுற்ற இந்த உடம்பு ஒரு சிறிதளவும் தசை பெருக விரும்பவில்லை. இனிமேலும் என் உடம்பு மெலிய வேண்டும் என்றே விரும்புகின்றேன். இதனை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. எனக்குள் இருக்கும் நீ அறிந்ததுவே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் மூலமாக என்ன தெளிவாகுது அப்படின்னா, உடம்பின் மீதும் உணவின் மீதும் நமக்கு இச்சை இருக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாங்க. சரி, அப்போ அவர் சொல்கிறத பார்த்தீங்களா, உடம்பு தசை பெருக விரும்பவில்லை, என் உடம்பு மெலிய வேண்டுமென்றே விரும்புகின்றேன். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்டேன், நல்லா சாப்பிடணும்னு சொல்லி இந்த ஃபிசிக்கல் பாடியை தான், அதாவது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாமிசம்லாம் சாப்பிட்டோம்னா அதிகமான சத்து கிடைக்கும், பயங்கரமான வீரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒல்லியாக இருக்கணும், அதாவது இந்த உடம்பு ஃபிசிக்கல் பாடியை பற்றி தான் பேசுகிறாங்க. வள்ளல் பெருமான் இதை பற்றியே சொல்லவே இல்லை. இவங்களாம் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அனுதினமும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, புழுக்காத உணவுகளை சாப்பிடணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மாறாக புழுக்கின்ற உணவுகளைத்தான் விரும்பி, அதுவும் இந்த மாமிசம், புலால் என்று சொல்லக்கூடிய அந்த மாமிசத்தை விரும்பி ருசிக்காக சாப்பிட்டு, அப்படி சாப்பிட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை ஆசைக்கு உண்பதை தவிர்த்து பசிப்பினியை நீக்கும் ஒரு மருந்தாக அதிக சுவை உணவுகளை தேடி அலையாமல் எளிமையான சைவ உணவுகளை, அதாவது சாத்வீக உணவுகளை, அதை மட்டும்தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லி அருமையாக நித்திய கர்ம விதிகளில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதைத்தான் பின்பற்றணும். அதை பின்பற்றி அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது தான் இந்த தேகம் மெலியும். வள்ளல் பெருமான் அப்போ தான் இந்த உடம்புல தடிப்பு உண்டாகாது. ஆனால் இன்றைக்கி மாறாக மக்கள் எப்படி வச்சுருக்காங்க மனநிலை, நல்ல உடம்பு சாப்பிட்ணும், அதாவது நல்லா புஷ்டியாக இருந்தால் தான் ஹெல்தி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுவும் புழுக்கின்ற உணவுகளை சாப்பிட்டு அந்த புஷ்டியாக இருக்கிறது தான் ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அறியாமை. வள்ளல் பெருமான் சொல்கிறது புழுக்காத உணவுகளை சாப்பிடணும், அதே சமயத்தில் அளவு அறிந்து சாப்பிடணும், பசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும். வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்க, உணவின் மீது வெறுப்பு தான் வச்சுருந்தேன். அதை சாப்பிடும் போதெல்லாம் சென்ற 2 பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், இந்த உடம்பு இதை வேற சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டியதேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கு வேறு 3 நேரம் வேறு ஆகாரம் வேறு போட வேண்டியிருக்கு, இதை வேறு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சலிப்பு வரணும் அப்படின்றாங்க. அடுத்து கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினச்சி
எல்லாருடைய பசியையும் தவிர்க்கணும். யார் யாரெல்லாம் அந்த பசியினால் பரிதவித்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உபகாரம் செய்து எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினச்சி அந்த ஜீவகாருண்யம், அந்த உயிர் இரக்கம் பண்ணணும் அப்படின்னு தான். அதுதான் வந்து கடவுளை அடைவதற்கான முதன்மையான வழி அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, இப்படிலாம் சொன்னவங்க உரைநடையில் தெளிவாக இந்த உணவு பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதாவது துர்மரணம் அப்படின்னு ஒரு தலைப்பு 109வது தலைப்பாக வருது உபதேச குறிப்புகளில். ஜீவர்களுக்கு வாந்தி, பேதி, மாரடைப்பு முதலியவற்றால் நேரிடும் துர்மரணங்கள் ஆகார குறைவாலும் மிகுதியாலும் அக்கிரம அதிக்கிரமத்தாலும் பொருந்துதலாலும் இவை போன்ற பல வகை கெடுதிகளாலும் உண்டாகின்றன. பாருங்கள், வாந்தி, பேதி, மாரடைப்பு எதனால் உண்டாகுது? இதெல்லாம் துர்மரணம் அப்படின்றாங்க. ஆகார குறைவாலும் மிகுதியாலும் அக்கிரம அதிக்கிரமத்தாலும் பொருந்தலாலும் இவை போன்ற பல வகை கெடுதியாலும் உண்டாகின்றன அப்படின்னு சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க, ஆண்டவர் சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பது அல்ல, மரணமடைய செய்விப்பது தான் சோதனை அப்படின்னேவும் தெளிவாக இங்கே வந்து இந்த அருமையாக சொல்கிறாங்க. அதாவது மரணித்து போவது தான், இந்த உடம்பை சாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலையே வந்து பெரிய சோதனை அப்படின்றாங்க. மற்ற சோதனைலாம் ஒரு சோதனையே கிடையாது அப்படின்றாங்க சொன்னவங்க. அடுத்து அன்புருவம் அப்படின்ற தலைப்பில் கடவுளை காண உண்மையாய் விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா. அதாவது கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அந்த கரைந்து கரைந்து உளம் உருகி அந்த கடவுளை வேண்டணும்னு சொல்லி ஞானசரியில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணீர், அந்த அழுத கண்ணீர் மாறுமா? அப்போ அழுது அழுது இறைவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? ஆகாரத்தில் இச்சை போச்சு அப்படின்னா கடவுளை நாம் அறிய முடியாது. ஏன்னா இந்த உடம்பை வளர்க்கணும், இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டிலே இருப்போம். உடம்பு அதை தேடியே ருசியை தேடியே அலைஞ்சு சாப்பிட்டு அப்போ நம்ம புழுக்காத உணவுகள் தான் சாப்பிடுவோம். ஏன்னா புழுக்கின்ற உணவுகள், அந்த புழுக்காத உணவுகளை தான் தேடி அதாவது புழுக்கின்ற உணவுகளை தேடி போய் சாப்பிட்டு மரணித்து விடுவோம். வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, எப்பயுமே அந்த புழுக்காத உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும், அதுவும் அளவறிஞ்சு சாப்பிடணும், ரொம்ப கவனமாக. அருமையான நித்திய கர்ம விதிகள்லாம் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன காய்கறியில் இருந்து என்னென்ன சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி உடல் உறவு மைதுனம் வச்சுருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் நம்ம முறையாக பின்பற்றணும். அதே சமயத்தில் அருமையாக வள்ளல் பெருமான் எடுத்து சொல்கிறாங்க, உடம்பின் அருமை அப்படின்ற தலைப்பில் இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்னை போல் பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போ உடம்பு மேலே லட்சியமே வைக்கக்கூடாது. அதாவது உடம்பு வந்து இந்த தடிமனாகிறத பற்றிலாம் பண்ணக்கூடாது. தடிமன் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, மெலிந்திருக்கணும் தான் நினைக்கணும். அதைத்தான் நான் விரும்பினேன்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொன்னவங்க இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்னை போல பார்க்க வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ நான் வள்ளல் பெருமான் இங்கே எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சுத்த தேகத்தை சொல்கிறாங்க. சுத்த தேகத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து சொல்கிறாங்க ஆணவ மல நிவர்த்தி. இதில் வந்து சுத்த தேகம் பெற்றுக்கொள்வதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது என்ன பெனிஃபிட்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதைத்தான் வந்து அவர் சொல்கிறாங்க, நம்ம தேகத்தை வந்து சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஆணவ மல நிவர்த்தி அந்த தலைப்பில் மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அதாவது இது நல்லது கெட்டதுன்னு ஞான அறிவினால் தடுக்க மட்டும்தான் முடியும், நிவர்த்தி செய்து கொள்ள முடியாதுன்னா வரவே எப்பயுமே நம்ம உடம்பு அந்த எண்ணமே தோன்றாமல் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்போ அப்படி எண்ணமே தோன்றாமல் அந்த அந்த கெடுகுணங்கள் இயல்பாகவே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா சுத்த தேகம் பெறணுன்றாங்க. அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். நம்ம எப்போ சுத்த தேகம் பெற்றுக்கொள்கின்றோமோ அப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் ராக துவேஷாதிகள்னு சொல்கிறாங்கல்ல, காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் வந்து இயல்பாகவே எழும்பாது. இப்போ நம்ம ஞான அறிவினால் தடுத்து தான் கொள்ள முடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ஞானதேகம் பெறலைன்னா
ஞான அறிவினால் தடுத்து கொள்ள தான் முடியும் அப்படின்றாங்க. அது இயல்பாகவே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்த தேகம் பெறணும். சுத்த தேகம் எப்படி பெற முடியும் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க. ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்கப்பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம மாயை வசப்படாமல் நன்னெறியில் பழகணும். நன்னெறினா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயின்று அதன் மூலமாக கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அந்த கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டோம்னா அப்போ அந்த ஆணவ மலம் நம்மளுக்கு நீங்கி நம்மளுக்கு வந்து சுத்த தேகம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த சுத்த தேகம் பெற்றுக்கொண்டால் தான் இந்த ராகதுவேஷாதிகள் வந்து இயல்பாகவே நம்மளை விட்டு இருக்கவே இருக்காது. அப்படி சுத்த தேகம் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஞான அறிவினால தான் தடுத்து கொள்ள முடியும். அது சுத்தமாக இல்லாமல் போகணும், இயல்பாகவே நம்ம உள்ளே இருந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா சுத்ததேகம்தான் அதுக்கு வந்து முடிவு. சுத்ததேகம் பெற்றுக்கொண்டே ஆகணும். அது பெற்றுக்கொண்டால்தான் நம்ம வந்து இந்த ராகதுவேஷாதிகள்லாம் நம்மளுக்கு இயல்பாகவே, அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அருமையாக, அதாவது இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது அப்படின்றாங்க. அப்போ அந்த நிவர்த்திக்கணும் அப்படின்னா நம்ம சுத்த தேகம் பெறணும். சுத்த தேகம் பெறுவதற்கு நன்முயற்சியில் பழகணும்னு சொல்கிறாங்க. நன்முயற்சினா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பழகி அதன் மூலமாக கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம அந்த ஆன்மாவினுடைய அந்த ஆணவ மலம் நீங்கி நம்ம வந்து அந்த சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அதே வள்ளல் பெருமா திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒருமைக்கண் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து இந்த நெற்றிக்கண், அதாவது புருவ மத்தியாகிய சிற்சபை. சரி, கல்வின்றது வந்து சாகா கல்வியை தான் சொல்கிறாங்க. ஏமம்ன்றது தங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான தங்கமாக சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பு வந்து 7 தாதுக்களால் ஆனது. அதாவது என்ன அப்படின்னா, எலும்பு, நரம்பு, தோல், தசை, மஜ்ஜை, இரத்தம், சுக்கிலம், இந்த 7 விதமான தாதுக்களாலான உடம்பு. சரி, அப்போ புருவ மத்தியாகிய இந்த சிற்சபையில் ஒருவன் பெறக்கூடிய இந்த சாகா கல்வி, அந்த அனுபவம் தான் உடம்பில் உள்ள இந்த 7 தாதுக்களையும் ஏமம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தங்கமாக மாற்றும் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்கிறாங்க. இதை அப்படியே சொன்னதை வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுத்ததேகம் பெறுறதுக்கு ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 ஆணவ மலங்களோட, அதாவது ஆணவம், கண்மம், மாயை போன்ற ஆன்ம மலங்களுடன் உடலில் வந்து இருக்கக்கூடிய இந்த 9 துவாரங்கள், 2 கண், மூக்கு, 2 காது, வாய், மலஜல துவாரங்கள், 9லையும் மலம் ஒழுகக்கூடிய இந்த 9 துவாரங்கள்லையும் மலம் உற்பத்தி ஆகாமல் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சு தான் இந்த அமல தேகம் என்ற இந்த சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அப்போ இது எப்படி இந்த மலம் ஒழுகக்கூடிய இந்த 9 துவாரங்கள்லையும் மலம் ஒழுகாமல் செய்யணும் அப்படின்னா என்ன, அது எப்படி முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் வள்ளல் பெருமான் அருமையாக சொல்லிட்டு வராங்க. அந்த நித்திய கர்ம விதிகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் பின்பற்றணும். பின்பற்றி இந்த உணவே இல்லாத நிலைமைக்கு போகணும். இப்போ வந்து நம்ம உணவு சாப்பிட்டா மலம் வரும், அப்போ நீர் சாப்பிட்டா சிறுநீர், இப்போ உணவு எல்லாம் எடுத்தோம்னா மலம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த மலமே அந்த உணவே இல்லாத அந்த நிலைக்கு போகணும். அதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, படிப்படியாக வந்து இந்த புழுக்காத உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றாங்க. அப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் உணவே இல்லாத நிலை, அப்புறம் சுவாசம், உள்ளே வந்து ஒரு சுவாசமே போதும், அதே வந்து நம்ம இந்த உடம்புக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு சுவாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அந்த நிலை, அப்புறம் உடல் உறவுன்றது வந்து சுத்தமாக தேவையே இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலை. உறக்கம், அதுதான் உறக்கத்தையும் குறைக்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சன்மார்க்கிகள் வந்து முதல்ல வந்து சாதாரண 4 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் தூங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் இல்லாத அந்த நிலைக்கு வந்துடணும். இப்படிலாம் வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்,
சுத்த தேகத்துக்கு அப்படி தான் வர முடியும், அப்படி தான் வரணும். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை போன்ற ஆன்ம மலங்களோட இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த 9 துவாரங்களில் மலம் ஒழுகக்கூடிய அந்த 9 துவாரங்களிலையும் அந்த மலம் உற்பத்தி ஆகாமல் தடுக்கணும். தடுத்து தான் சுத்த தேகம் பெற்று அந்த பெற்று இருக்கும்போது இந்த 7 தாதுக்களும் ஞான தங்கமாக மாறும். அதைத்தான் குறளில் எப்படி சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். அப்படி தான் இதைத்தான் சுத்த தேகம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெற்றுக்கொண்ட இந்த சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த பொன்னுடலை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இதை பிரணவ தேகமாக மாற்றணும். இந்த பிரணவ தேகமாக மாற்றுறதுக்கு பரோபகாரம், சக்தி விசாரம், பக்தி இதில் எல்லாம் நம்ம அப்படியேவும் இதன் மூலமாக சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்ளணும். உண்டாக்கி இதை பிரணவ தேகமாக மாற்றணும். இது வரைக்கும் தான் நம்மளுடைய முயற்சி. இந்த பிரணவ தேகமாக்கி கொள்வது தான் வள்ளல் பெருமான் உயிர் உடல் அப்படின்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து ஞான ஒளி தேகம். அந்த ஞான தேகம்ன்றது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தேகம். அது அவர் தான் கொடுக்கணும். நம்மனால எந்த ஒரு ஜீவனுக்கும் ஒரு துன்பமும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நினச்சாருன்னா அவர்னால் கொடுக்கக்கூடிய அந்த ஞான ஒளி தேகம். அந்த தேகம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னோம்னா படைத்தல் என்று படைத்தல் முதல் 5 ஒளியில் செய்யக்கூடிய ஆற்றல், அப்புறம் முத்தேக சித்தி அது கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லா உயிர்களுக்குள்ளும் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்புக்குள்ளும் புகுந்து கொள்வேன் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நிலைமை அதுதான் அந்த முடிவான அந்த நிலைமையே ஏற்படும். அப்போ நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சுத்த தேகத்தோடையும் இருக்கலாம், பிரணவ தேகத்தோடையும் இருக்கலாம், அந்த ஞான ஒளி தேகத்தோடையும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இதைத்தான் வள்ளல் பெருமான் நம்ம இந்த நிலையை அடையணும் அப்படின்றதுக்கு தான் அருட்பா முழுவதும் எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடந்துருமா அப்படின்னா ஓவர் நைட்டில் நடக்காது. இதுக்கெல்லாம் அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரணும். ஜீவகாருண்யத்தில் இருந்து படிப்படியாக செஞ்சு அந்த சுத்த உஷ்ணங்களை எல்லாம் பெருக்கணும். அது மூலமாக இந்த உடம்பை அந்த 7 தாதுக்களையும் ஞான தங்கமாக மாற்றணும். அப்போ இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. நம்ம ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த உடம்பு இந்த ஃபிசிக்கல் பாடியை புஷ்டி ஆக்கணும், இதை ரொம்ப திடகாத்திரமாக வச்சுருக்கணும், பாடி பில்டர் மாதிரி அப்படி உடம்பு வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். அது இல்லை. இந்த மாதிரி பாடி பில்டர் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கிறவங்களும் எவ்வளவு நடைப்பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி எல்லாமே இறந்து தானே போகிறாங்க. வள்ளல் பெருமான் இதை சொல்லலை. அவர் சொல்கிறது இந்த உடம்பை, இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாத உடம்பாக மாற்றணும். அதைத்தான் திருமூலர் அதை தான் சொல்கிறாங்க. இதே தான் திருமூலர் சொல்கிறாங்க. திருக்குறளில் திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானும் இதைத்தான் சொல்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய சுத்த தேகம்ன்றது இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி தான். இந்த மலம் ஒழுகக்கூடிய இந்த 9 துவாரங்களிலையும் மலம் ஒழுகாமல் செய்யணும். அப்படி செஞ்சு தான் சுத்த தேகம் வரணும். அதிலிருந்து பிரணவ தேகம். இது வரைக்கும் தான் மனித முயற்சி. இதைத்தான் உயிர் உடல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் நம்மளுக்கு அந்த ஞான ஒளி தேகத்தை கொடுக்கணும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை நான் கூறிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.